வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சூம். இன்னைக்கு நம்ம செம்ம டெலிஷியஸா இருக்கக்கூடிய கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கொத்துக்கறிக்குன்னு சொல்லிட்டு கடையிலேயே வந்து கொத்தி வாங்கினாலும் ஓகே, இல்லைனா வந்து வீட்டில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணியும் எடுத்துக்கிறலாம். ஸோ இன்னைக்கு 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸ் மோட்ல கிரைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஒழுங்கா கிரைண்ட் பண்ண வராது. ஸோ பாருங்க, இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி இன்னொரு பவுல்ல மாத்தி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் பொட்டுக்கடலை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போறேன். நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறது இல்லை, தேவையான அளவு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க போறோம். மீதி உள்ளதை நீங்க ஏதாவது சட்னி இல்லை குருமா இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதை நல்லா வந்து பொடியாக நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்ல நைஸ் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், 1 ஏலக்காய், இதோட 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கிறலாம், இல்லாதவங்க நீங்கள் இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் வந்து இன்னும் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இதோட ஒரு 3 பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் குட்டியாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். தண்ணி ஊத்தாம கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணாம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மட்டன் பீசஸை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுறதுனால நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இதோட நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு அளவு உங்களுக்கு ஏற்றாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்மளோட மட்டன் வேக வைக்கும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தன்மை வந்து அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயே தான் நம்மளுக்கு நல்லா குக் பண்ண போகிறோம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த பவுடர் ஐட்டம் எல்லாமே வந்து நல்லா மட்டனோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற சீரக சோம்பு மிக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம அரைக்கிறப்பையும் சரி, இப்போ மட்டன் பாயில் பண்ணுறப்பையும் சரி, கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணல. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நான் மட்டனை வந்து நார்மலாக ஹீட் பண்ணும்போதே வர்ற தண்ணி தான். ஸோ அதுலேயே தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க. பாருங்கள், மட்டன் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் தண்ணி எதுவுமே இல்லாமல் சூப்பராக ட்ரை ஆயாச்சு. ஸோ இதை நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சு ஆற வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் வந்து ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. இதுலேயுமே நம்ம தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணிக்க போகிறது இல்லை. ஸோ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பவுடர் இருக்குல்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்க வரல, உருண்டை பிடிக்க வரலன்னா
நீங்கள் பொட்டுக்கடலை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறலாம். பட் எனக்கு செய்கிறப்போ 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்தது. பொட்டுக்கடலை மாவு வந்து அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு குட்டி போர்ஷன் எடுத்து நான் உருண்டை உருட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ மீதி உள்ள மாவுலையும் வந்து இதே மாதிரி உருண்டைகள் நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மீதி உள்ள எல்லா மாவுலையும் இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ மட்டனுக்கு எனக்கு 9 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் இந்த உருண்டைகள்லாம் வந்து நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த உருண்டையிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நான் போட்டு பார்க்குறேன். பாருங்கள், அது நல்லா உப்பி மேலே வருது. ஸோ இப்போ நம்ம எண்ணெய் வந்து வறுக்கிறதுக்கு கரெக்டாக தயாராக இருக்குது. ஸோ நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த உருண்டைகளில் இப்போ ஒவ்வொன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. சூடு பண்ணும்போது தான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். உடனே மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு மீதி உள்ள உருண்டைகள்லாம் போட்டுடுங்க. மொத்தமாக போட்டுறாமல் ஒரு 2-3 உருண்டைகள் இல்லை 4 உருண்டைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமே நீங்கள் உருண்டைகள் போட ஆரம்பிங்க. சப்போஸ் எண்ணெய் கொஞ்சம் வந்து ஹீட் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு உருண்டை வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டில் நம்ம போட்டிருந்தனால கீழ் போர்ஷனில் நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நல்லா திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோலா உருண்டை இப்போ ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து நான் மாற்றி வைக்க போகிறேன். ரொம்ப குவிக்காகவே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். என்றைக்கெல்லாம் நீங்கள் மட்டன் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலா உருண்டைகள் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம் சோமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.